வணக்கம் நண்பர்களே. முளைக்கட்டிய பாசிப்பயிறு தோசை எப்படி பண்ணுறதுங்க பார்ப்போம். இதுக்கு பாசிப்பயிரை முளைக்கட்டி எடுத்து வச்சுக்கிறணும். 2 கப் தோசை மாவு எடுத்து வச்சுக்கிறணும். ஒரு கேரட்டை துருவி எடுத்து வச்சுக்கிட்டு, ஒரு வெங்காயம், பல்லாரி வெங்காயத்தையும் கட் பண்ணி பொடிசா எடுத்து வச்சுக்கணும். இந்த பாசிப்பயிரோட அரைக்கிறதுக்கு ஒரு பச்சை மிளகா, கொஞ்சம் இஞ்சி, கொஞ்சம் ஜீரகம் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சோண்டு கல்லுப்பு போட்டுக்கோங்க. அரைச்சி எடுத்து வச்சுட்டு, இந்த தோசை மாவோட இந்த அரைச்சதையும் சேர்த்து கலந்துக்கோங்க. இப்போது கேரட் துருவினதையும் போட்டு கலந்துக்கிற போகிறோம். இந்த வெங்காயத்தையும் போட்டு கலந்து எடுத்துக்கோங்க. கொஞ்சம் மல்லிச்செடி வேணுனாலும் போட்டுக்கலாம். இதோட ஒரு கொஞ்சம் பீட்ரூட் வேணாலும் போட்டுக்கோங்க. எதுனாலும் நம்ம ஆப்ஷன் போட்டுக்கலாம். இதுக்கு காம்பினேஷன் தோசை ஊற்றும்போது கொஞ்சம் நெய் ஊற்றி கொடுங்க. குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கு நல்ல காம்பினேஷன் தேங்காய் சட்னி நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கு வச்சு கொடுங்க. இந்த பாசிப்பயிறு முளைக்கட்டின பாசிப்பயிறு நிறைய தாதுக்களும் புரதங்கள் இருக்குது, விட்டமின்கள் நிறைய இருக்குது. இது நம்மளுடைய எலும்பு வளர்ச்சிக்கு, குழந்தைகளுடைய எலும்பு வளர்ச்சிக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதனால் இதை செஞ்சு கொடுங்க. குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. நண்பர்களே, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். செஞ்சு கொடுத்துட்டு எப்படி இருந்தது, டேஸ்ட் எப்படி இருந்ததுங்கிறத எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.